Hey, film நாம இன்னைக்கு பார்க்க போது ஆஃப்டர் பிரேக்கப் ஐம்பக்கம் பில்லியனுங்கிற மேங் ஹவல்ல சீசன் 1 எபிசோட் நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வாங்க அப்புறம் உட்காந்து நல்லா வைப்பிட்டு அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் பல சம்பவங்கள் இருக்கு, அதையும் மறக்காம பாத்துங்க. சரி, நம்ம ஒரு டைம் இப்படி பேசி வீணாக்காம அடுத்த எபிசோட் போலாம். போன எபிசோட் ரெண்டு நம்ம ஹீரோ சோச்சோ கூப்பிட்டு அங்கிருந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சோச்சோ வந்துட்டேன்னு சொன்னாலும் ஏர்போர்ட் ஆளை காணாம பார்த்துருக்கோம். சைல் சோன் கேட்கிறேன் இல்லை பட் நம்ம சோச்சோ ஒருத்தன் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன். நான் உங்களை பெரிய ஃபேன், என் கூட வாங்க சொல்லி அவனும் இழுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் நான் வரலன்னு சொல்லி அவங்களும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்பயே நான் அவங்க பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன். கேட்க போறேன் அவனும் நீ யார் ஆட கேட்க சொல்ல போறேன். இந்த ப்ரொஃபைல் வச்சு பார்த்து நீங்க மிஸ்டேக்கியான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவனும் மிஸ்டேக்கியானா அப்படின்னு சொல்லி அவனும் சாக்கிறான். மிஸ்டேக்கியானா நம்ம ஹீரோ டூ மணி ஹேவ் பேர் வச்சிருப்பேன். அதில் சுருக்கியான் கியான்னு சொல்லி வச்சிருக்காங்க. மிஸ்டேக்கியான் எனக்கு காப்பாற்ற ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் நீங்க ரொம்ப வயசான பெரிய பணக்காரனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எங்கவும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சொல்லப்போ நம்ம ஹீரோவும் சரி நீங்க என்ன லீன் சீனி கூப்பிடுங்க. மட்டும் இல்லாம நான் நினைச்சு பார்க்கல நீங்க ஆன்லைனோட ஆஃப்லைன் ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லப்போ அவங்களும் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க சொல்றாங்க. அதுக்குமா அவங்களோட பாண்டிங் ஏறோம். உங்க பேர் வந்து லூசியா உண்மையான பேர் சோச்சுன்னா உங்களோட ஆன்லைன்ல இருக்க ஒரு பேர். இவங்க உண்மையா பேர் சொன்னீங்கன்னா அது உங்க வயல் நிச்சயமா இருக்குது. அது சொல்லி பார்க்க டோன் எப்படி லூசியான் தான் வரும். லூசியா வச்சுக்கீங்கன்னா எங்க வயல வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தனும் நீங்க வந்துட்டீங்க கூப்பிடுறேன். அவரை பார்த்தா சோச்சோவும் சரி நீங்க இருக்கீங்க வந்திருக்கீங்க மிஸ்டேக்கியா இவர் தான் எனக்கு லைஃப் நம்ம அதிகம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க சொல்ல போற. அவரும் நான் இங்க கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் எப்படி உங்களுக்கு டாக்ஸில போக விடுவேன்னு சொல்லி அவனு சொல்ல நம்ம ஹீரோ என்கிட்ட ஸ்கூட்டிக்குன்னு சொல்ல போற. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் சாக்காயி நம்ம ஹீரோட்ட பேசி அவங்க வண்டியை கொண்டு வந்தாங்க. ஸ்கூட்டி அடி ரோஸ் வயசு காரம் வச்சு கொண்டு வர. அதை பக்கத்து வண்டி கல்லாம் சாக்காயிடுறாங்க. நம்ம சோச்சோவும் இவன் பார்த்தா 20s மாடல் தெரியும். அது மட்டும் இல்லாம இவனை கிளாஸ்ல வச்சு பார்த்தா ரொம்ப சீப்பா வந்து இருக்கு. இவனா லைஃப் பர்ஃப் நம்ம 20 மில்லியன் செலவு பண்ணாருன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க போறீங்க. அதோட நீ மிஸ்டேக்கையும் நீங்க ரொம்ப லோ ப்ரொஃபைலான மீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சோச்சோக்கு உங்க கூட ஸ்கூட்டியில வர எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அவங்க கார்ல வரக்கு ஒரே காரணம் அவங்க வச்சிருக்க லக்கேஜ்னால தான். மீ சொல்ல போற நம்ம ஹீரோவும் சரி எனக்கு புரியும் சொல்லி சொல்றான். இவனை உண்மையில அந்த கியானான்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. அப்படியே அவங்க நினைச்சிட்டு இருக்கப்படியே கார் இடத்துக்கு போயிட்டு அவங்க உள்ள போய் ஹலோ எனிவான்னு சொல்லிட்டு அவங்களும் வரப்போ உள்ள இருந்தவங்களும் சோச்சோ வந்துட்டாங்க சொல்லி அவங்க அப்படி பேசி இருக்கப்படி அவங்களும் நான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க இவரை கியான். அது மட்டும் இவரை லைஃப் பர்ஃபார்ம் நேற்று 20 மில்லியன் செலவு பண்ணிருக்கான்னு சொல்ல போறேன். நான் வந்து எனக்கு மன்னிப்பு கேட்க அவரை இந்த இடத்துக்கு கூட்டி வந்தா நினைச்சேன். ஆனா இங்க பார்த்தா இவரு கிஃப்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்காங்க. அப்படி வச்சு பார்த்தா நல்லா பிளான் போட்டிருக்கான்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரப்படி அங்க இருந்தவங்களும் சோச்சோ என்ன சொன்னீங்க மிஸ்டேக் ஏன் வந்து உங்களை ஸ்கூட்டில வந்து பிக்கப் பண்ண வந்தாரா ஏர்போர்ட்லன்னு சொல்லப்போ அங்க வந்து நிச்சயமா ஜோக் பண்ணா கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா 20 மில்லியன் லைஃப் நம்ம செலவு பண்ணக்கூடிய இவருக்கு ஒரு கார் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க கேட்க போறேன். 20 பில்லியன் பாக்கெட் மணினா அப்பனா அவங்க குடும்ப சொட்டு குறைஞ்சபட்சமா 1 பில்லியன் இருக்கணும். இந்த ஊர்ல எல்லா ஃபேமிலியும் நல்லாவே தெரியும். அது மட்டும் மிஸ்டேக் நீங்க உங்க குடும்ப பேர் லின்னு சொன்னீங்க. ஆனா நான் லின்னுங்கிற பேர் இந்த ஊர்ல யாருமே இல்லைன்னு சொல்லி அவனு சொல்ல போறேன். அங்க மற்ற பணக்காரங்களும் நம்ம ஹீரோ பார்த்து ஃபேக் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ கலாச்சிட்டு இருக்கா போறீங்க. நம்ம சோச்சோ நம்ம ஹீரோ நான் வரவில்லை போனை செக் பண்ணி பார்த்தேன். அதுல இவரன் 2 மணி நல்லா தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாம எல்லாம் வச்சு போட்டு இவர் எமனா ரிவெஞ்ச் பண்றாரு. ஏன்னா சில பணக்காரங்களுக்கு மேலே ரொம்ப திமிரு பிடிச்ச பர்சனாலிட்டி இருக்கும். ஹாப்பிதான் இவன் இருக்காரு. ஆனா இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இவர் எனக்கு வெறும் ஒரு பிக்கி பேங்க் மட்டும்தான். எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா இவர்கிட்ட பணம் இல்லாம போனாதான் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருக்காங்க. அவங்க எமன் ரொம்ப கேரிங்கா இருக்காங்க. அதனால தான் அவங்ககிட்ட போய் பேசியிருக்காங்க சொல்லி அவங்களும் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற ஒரு நாட்டுல லின் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலி சேர்ந்த யங் மாஸ்டர் நீங்க சொல்லி கேட்கப்பறம் ஹீரோவும் இதை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற மட்டும் பேசினாலும் கூட ஆனா மேல அப்படிலாம் இல்ல. இவன் ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்ச கஷ்டப்படுறேன்னு சொல்ல போறேன். நான் ஒன்னும் அண்டர்லின் ஃபேமிலி செஞ்சோம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களும் எந்த அதிகமா பண்ணாங்க சொல்ல போற. அதை கேட்ட இன்னொருத்தரும் தம்பி ஏன் பண்ணும் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, நீ வச்சிருக்க பணம்லாம் வெறும் லாட்ரி டிக்கெட் எல்லாம் வந்துச்சு சொல்லப்போ அவங்களும் கலாச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்தவரும் ஆமா நீங்க அந்த ஃபேமிலி ரொம்ப உங்ககிட்ட பணம் இருக்குன்னு அவங்கள்ட்ட கேள்வி கேக்குதா, நீங்க எப்பயும் எந்த கார் யூஸ் பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எத்தனை சூப்பர் கார்ஸ்னு இருக்குன்னு கேட்க நம்ம ஹீரோ என்கிட்ட எந்த காருமே இல்லை அப்படின்னு சொல்லி சிச்சோ உனக்கு என்ன வேணுமா கார் பிடிக்கணும் அவனுக்கு கார் வாங்கிட்டேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறாங்கன்னு என்ன இடக்கல்ல போய் வாங்கிட்டு போறியான்னு சொல்லி ஹீரோ எல்லாம் கிண்டல் அடிச்சிருக்கேன் திருப்பியும். அதுக்கு அவங்க எனக்கு பிடிச்ச ஃபெரான்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வந்தீங்கன்னா அதுக்கான ஈக்குவல் கிஃப்ட் அவங்க தரேன் சொல்லி சொல்றாங்க. அப்ப எனக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு பாயிண்ட் கம்மியா வருது, அதை மைனஸ் சொல்ல போறேன். அதை பண்ண ஹீரோ என்னடா நீ இப்ப நல்ல விதம் பேசினா கூட நீ வேணா ரொம்ப சந்தேகம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அவன் ஹீரோ நினைச்சிருக்கான். சரி நான் கார் வாங்கிட்டு வரேன் சொல்லி ஹீரோ கிளம்ப. அதுக்கப்புறம் கொஞ்சம் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க இருந்தவங்களை இறக்க அவனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஃபேக்கா சொல்லிட்டு இருக்க அவங்களும் நானும் மேல நம்பிக்கை வச்சுட்டேன் போல. ஆனா ஃப்ராட் நினைச்சிட்டு அவங்க இருக்காங்க. அப்படி அங்க நின்று இருக்கப்ப எல்லா கண்ணையும் கூசுது. என்ன பார்த்தா ஹீரோன கால வாங்கிட்டு படி இருக்கா. அதுக்கப்புறம் யாரை பார்த்து எல்லாம் சாக்கிட்டு இருக்கப்ப ஹீரோவும் நான் வெறும் ஒரு காரம் வாங்க போறேன். ஆனா இவர் தான் எல்லா காரையும் கொண்டு போங்க, இவங்க எது பிடிச்சிருக்கோ அவன் வாங்கிக்க சொன்னாரு அப்படி சொல்லி ஹீரோ சொல்ல பக்கம்னாலும் நல்லா பரவாயில்ல எங்க கம்பெனி சர்வீஸ்
முடிச்சிட்டேன் எல்லாமே, நான் கஸ்டமர் கிட்ட மட்டும் எல்லாம் பண்ணுவோம் சொல்லிட்டு அவரும் அது மட்டும் இல்லாம அவங்க அசட்லாம் டிராகன் பேங்க் பிளாக் டைமண்ட் கார்டால வெரிஃபை பண்ண பார்த்துருக்குன்னு சொல்லி அவனும் சொல்ல, ஏன்னா டிராகன் பேங்க் பிளாக் டைமண்ட் கார்டு அந்த கார் வேணும் அவங்க சொட்டு முடிவு கொஞ்சம் அதிகபட்சமா 1 பில்லியனுக்கு மேலே ஆச்சிருக்கணுமே சொல்லி எல்லாம் சாக் ஆகிட்டு இருக்க போறேன். நம்ம ஹீரோவும் நீங்க கேட்ட ஃபெராரி காரோட மாடல் ரொம்பவும் சீப்பா இருந்துச்சு, ஏன்னா வெறும் 15 மில்லியன் தான், அதை எப்படி நான் உங்கள்கிட்ட தர்றேன் அப்படி சொல்ல சீப்பான்னு சொல்லிட்டு அதனால ஸ்டோருமே இருந்த ரொம்ப காஸ்ட்லியான காரான ஃபெராரி எல்எஃப்க்கு நான் தரேன் சொல்ல போறேன். நம்ம ஹீரோ காரை நீட்டி அந்த காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுற எவ்வளவு 32 மில்லியன் யுவான், ஏன்னா உண்மையாலே கார் வாங்கி தந்தானா அது மட்டும் காரை விலை 30 மில்லியனுக்கு மேனியான்னு சொல்லி அவங்களும் சாக்காக போறேன். ஏன்னா 30 மில்லியன் 2 நாள்ல 50 மில்லியன் சொல்ல பண்ணிருக்காரு, வெறும் பாக்கெட் மணியா, இவர் ரிசோர்ஸ் எவ்வளவு டெரிஃபைங் சொல்லி அவங்க சாக்கிட்டு இருக்க போறேன். இவரை வச்சு என்ன ஜோக் பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா இதுக்கு மேலே இவரை பத்தி தப்பா ஏதாச்சும் பேசினே ஒன்று சம்மடி கேட்டுன்னு சொல்லி அவங்க கிடையாது இருக்காங்க, நீங்க உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக கார் வாங்கி தந்தீங்க, ஆனா உங்களுக்கு ஏன் கார் வாங்கலாம் சொல்லி அவர் கேட்கப்படும் ஹீரோவும் உங்க ஸ்டோரூம்லயே இந்த ரொம்ப காஸ்ட்லியான காரணம் ஆயிட்டான், அதனால எனக்கு இன்னொரு ரொம்ப காஸ்ட்லியான கார் தேவைப்படும் சொல்லி சொல்ல மனுஷங்க எங்க கிட்ட அந்த காரணம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவனு சொல்றாரு. மிஸ்டர் கேன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ, ஏன்னா இந்த ஃபெராரி எல்எஃப்ங்கிற என்னோட கனவு காருக்கும் நான் எதிர்பார்க்கவே நீங்க வாங்கி தரீங்கன்னு சொல்ல போன ஹீரோவும் ரொம்ப கம்மியான பண்ணலாம் சொல்றான் ஹீரோவும். இவர் என்கிட்ட அட்வான்டேஜ் எதுவுமே எடுத்துக்கல, ஏன்னா நான் இவ்வளவு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்க எனக்கு எது வாங்கி தரீங்க அவங்களுக்கு ஈக்குவலான பிரைஸ் இருக்குன்னு வாங்கி தருவேன், நான் தான் அவர் என்கிட்ட கேட்கவே சொல்லி அவங்களும் நினைச்சிருக்காங்க. அங்க இருந்தவங்களும் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நாங்க நீங்க யாரும் தெரியாம பேசுறேன்னு சொல்லி மனுப்பி கேட்டிருக்கேன். அவரும் நீங்க ரொம்ப லக்ஸரியஸான கார் வாங்கின ஐடியா இருக்குன்னு நான் ஒரு கார் சேல்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், அந்த கம்பெனில எனக்கு எல்லாமே லக்ஸரியஸான கார்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க உங்களுக்கு எந்த கார் வேணுமோ அதை எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாம நீங்க அப்படி வாங்க வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் போட்டுறேன், ஏன்னா அது நான் மனுப்பி கேட்கிற விதத்துல இருக்கும் சொல்லி அவங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களும் போட்டு அங்கிட்ட துரத்தி விட்டு நீங்க என் கூட கார் ஓட்டு வரீங்களா சொல்லி கேட்கறாங்க. ஹீரோ சினிமா கார் ஓட்டு தெரியுமா கேட்கிறேன், நீங்க என்ன கிஃப்ட் எனக்கு தரீங்களோ அது ஈக்குவலான பிரைஸ் இருக்கு, என்ன கிஃப்ட் உங்களுக்கு தானே நான் சொன்னேன்ல, அதான் நீங்க கொடுத்த கிஃப்ட் ரொம்ப பெருசா இருக்கு, அதை என்னால ஒரே நேரத்தை தர முடியாது, அதனால உங்களுக்கு நான் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துறேன், அதுக்கான ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் சொல்லி அவங்களும் காரணம் சொல்றேன். ஓ அப்படியா சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளேயும் நான் இங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இங்க சொன்ன காப்பாட்டேன்னு சொல்லி ஹீரோவும் வண்டியில கிளம்பி ஏறிட்டா. அதுக்கப்புறம் காலில் பார்த்தேன் அவங்களும் மிஸ்டேக்கியா நீங்க என்ன காலில் உங்க பேரை எழுதுங்க சொல்லி அவங்களும் ஒரு பேனா கொடுக்க நம்ம ஹீரோ தூக்கி பார்த்தேன், அல்ல என்ன மன்னிச்சுங்க சொல்லி எழுதி இருக்கு, இது நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வச்சிருக்கேன், ஏன்னா இதுக்குமா நான் தரக்கூடிய மற்ற இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இது ஒரு நோட்டீஸா இருக்கும் நான் பண்ண தப்புக்குன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இது உங்க போடணும்னு சொல்லப்படும் ஹீரோவும் இது எனக்கு போகணும் சொல்லி சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறம் அவங்களும் லைவா போறேன் எனக்கு மிஸ்டேக்கியான்னு இது பக்கமா ஒரு ஃபெராரி எல்எஃப் கார் எனக்கு கிஃப்ட் அவன் சொல்லிட்டு இருக்க போய் கமெண்ட்லயும் இந்த ஃபெராரி காரை பார்த்தா வெறும் 2 மில்லியன் தான் வரும் போல சொல்ல போறேன், இன்னும் கமெண்ட் காணணும், ஏன்னா 2 மில்லியனா இந்த கார் விலை 30 மில்லியன், ஏன்னா ஃபெராரி எல்எஃப்னு சொல்றாங்க. அவன் இன்னொருத்தனும் மிஸ்டேக்கியா சோச்சோ தூக்கிட்டு போறான்னு சொல்லி அவனும் கிடையாது இருக்கீங்களா. மிஸ்டேக்கியா நான் மட்டும் கேட்கணும், நிறைய பணக்காரங்க சேர்ந்து ஒரு குரூப் அமைச்சிருக்காங்க, குரூப்ல நீங்க சரி இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம பணக்காரங்களா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாங்க சொல்லி சொல்ல போறேன் ஹீரோ. சரி நான் குரூப் அனுப்பிடுங்க நான் சேர்ந்துக்கேன் சொல்றேன். சரி மிஸ்டேக்கா நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த குரூப்புக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு போன் வர டே நாளைக்கு ஹைஸ்கூல் ரீயூனியன் இருக்குன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கூட ஹைஸ்கூல்ல படிச்ச அதாவது லிட்டரேச்சர் பசங்க ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணான அவங்களும் வராங்க சொல்லி சொல்ல நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறேன். சரி நாளைக்கு நான் வந்துட்டேன் சொல்லி ஹீரோ காலையில ஸ்கூட்டி எடுத்துட்டு வர போறேன், இவ்வளவு பெரிய பில்டிங் சொல்லி வந்துருக்கான். மச்சம் இங்கிட்டு வரேன் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போறேன். ஹீரோ வண்டி நல்லா வரலன்னு சொல்ல போறேன். ஹீரோ வண்டி மக்கள் பண்றேன். அதுக்கிட்ட ஹீரோவும் அப்படியே நம்ம ஹீரோக்கு நேற்று என்ன நினைச்சேன் அந்த வண்டியை நம்ம ரோஸ் வைஸ் காலம் கொண்டு பார்த்தீங்கன்னா ஜாவோ அவர் தான் கீழே இருக்க போற அந்த வண்டியை உடைச்சிருப்பாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இந்த ஜாவோ பையன் அடுத்த டைம் தான் இருக்கு காசும் இருக்கணும் சொல்லி ஹீரோ வேப்பா இருக்க போய் பக்கத்து ஃப்ரெண்டும் ஜாவோ நிச்சயமா ஏதாச்சும் முடிவிட்ட கடைக்காரன் பேரா இருக்குன்னு வச்சிருக்கேன். ஜாவோங்கிற ஒரு பெரிய பணக்காரன் கூட அந்த இடத்துக்கு ஓட்டேன் காலைல வர என்னப்பா லிங்க்ஸ் ரொம்ப நாளாச்சு பார்த்தேன்னு சொல்லி அவனும் சொல்றேன். அதுவும் நீ என்ன ஸ்கூட்டிலே வந்திருக்கேன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், இந்த ஹோட்டல்ல ஸ்கூட்டி எல்லாம் இப்ப இருக்க பார்க்கிங் ஸ்பேஸே இல்ல, அது மட்டும் இல்லாம நான் நினைச்சு கூட பார்க்கல மட்டும் ஸ்கூட்டில யாராச்சும் வராங்க சொல்லி அடுத்த வாட்டி சரி பண்ணிக்க சொல்லி அவனு சொல்லிட்டு ஹீரோ கலாச்சிட்டு இருக்க போறேன். அதுக்கப்புறம் அவனை கார் ஓட்டுறதுக்கு அப்புறம் அங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை அப்படி புகழ்ந்து பேசியிருக்காங்க, எப்பயும் போல நீ அவ்வளவு பிரியாரு இவ்வளவு பிரியாரு அப்படின்னு சொல்லி அவன் புகழ்ந்து பேசியிருக்காங்க. எனக்கு சைட்ல கூட நம்ம ஹீரோவும் நேரம் அப்படியே பக்கத்துல பார்க்க பண்ணி சொல்லிட்டு போறேன். ஹீரோக்கு யாக்ஸி கிட்ட போன யாக்ஸியும் இன்னைக்கு நீங்க எங்க கூட சாப்பிட கேட்கப்பறம் ஹீரோ சாரி இன்னைக்கு என்னால வர முடியாது, இன்னைக்கு நான் ஹைஸ்கூல் ரீயூனியனுக்கு வந்திருக்கேன் சொல்றேன். அவங்களும் சரி நாளைக்கு நீங்க வரீங்க கேட்கப்ப நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சரி நீங்க நல்லா அவங்க உடம்பு பாத்தீங்க நல்லா தண்ணி குடிங்க சொல்லி சொல்ல போறேன். அவங்ககிட்ட நம்ம ஹீரோ கிட்ட பாயிண்ட் ஆரம்பிக்கிறேன். நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கொண்டாட்ட கம்ப்ளீட் ஆகி நம்ம ஹீரோவும் பாத்தீங்க தண்ணி குடிக்க சொன்னால அவங்க ஆத்மா பாயிண்ட் இருக்கிறேன் எவ்வளவு பிடி சொல்லி ஹீரோ அவனை பார்த்துருக்க அப்புறம் நம்ம ஹீரோக்கு அரை எல்லா பாயிண்ட் லெவல் போயிடுது. அதுவும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் லெவல் 1ல வந்துருப்போம். இப்ப ஹீரோ எல்லாத்தையும் லெவல் 2க்கு போறான். நம்ம ஹீரோவும் சரி இப்ப நம்ம ஸ்கில்ல கிடைக்காம பார்க்க சொல்லி ஹீரோ சுட்டி நம்ம ஹீரோ ஸ்கில் கிடைக்குது. ஸ்கில் பார்த்தா ஹீரோவும் என்ன எல்லாம் இப்படிப்பட்ட ஸ்கில்லா இருக்கு
அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கேன். ஸ்கில்லை பற்றி நம்ம வரக்கூடிய எபிசோட் பார்க்கலாம். சரி நம்ம இது அப்புறம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் காரு கூட வாங்கணும், ஏன்னா என்னால இருந்தாலும் என் பாட்டு சொல்ல பண்ணி எனக்கு அடுப்பு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு உள்ள போறேன். உள்ள பார்த்தேன் அதுக்கப்புறம் ஹீரோ வந்தாக்கார என்ன பண்ணிச்சு நீ வந்துட்டியான்னு சொல்லி அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம கேட்கணும்னு நினைச்சேன் சியா ரொம்ப பணக்காரங்களா கேட்க போறேன். அவரும் நீங்க நல்லா தெரியும் உங்க தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலிஸ், அவங்க ஃபேமிலி ரொம்ப பழமையான ஃபேமிலி, அதனாலே அவங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதனாலே அவங்க கொஞ்சம் ரோப் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க சொல்லி சொல்ல போறேன். சுட்டி இன்னும் அந்த பொண்ணை பற்றியும் அவரை பற்றி பெருமையா சொல்லிட்டு நிச்சயமா அவங்க ஜோலியா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பணக்கார பையனை பற்றி. அதுக்கப்புறம் இவங்க பேசியிருக்காங்க சியா யாக்ஸோனே வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே சாரி லேட்டா வந்திருக்கேன், டிராஃபிக் ஜாம் லைட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவங்களோட எபிசோட் கேட்டுக்கப்பட்டு நான் எபிசோட் சரியா சம்பவம் மறக்காம பாருங்க. டைம் வளம் பேசி நான் டேரக்ட் என்ன அவங்க வெயிட்டிங் பர் விஹெச் அடுத்த சந்திக்கலாம்.